பாசிட்டிவிட்டியோட நம்ம ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து நெகட்டிவ் வைப்ஸ் அதெல்லாமே வந்து அவங்க எப்போ நம்ம செய்யாத இதெல்லாம் என்ன ஒரு லேப்டாப்பை தட்டினா என்ன வந்துட போகுது அப்படின்னு சொல்லும் போது அதோட தேடல் என்ன 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 அப்படின்றதுதான் இங்க வரல இங்க வந்து நிக்குது. முதல்ல நான் வந்து ஊரை மாத்துறேன் நாடை மாத்துறேன் அதெல்லாம் இல்லை. முதல்ல என் வீட்டை மாற்றணும், என் அப்பா அம்மாவை மாற்றினாதான் நெக்ஸ்ட் நான் வந்து மாற முடியும். நிறைய பேர் சொல்ல சொல்ல ஏன் விடணும்? எனக்கு இதில் ஒரு ஃபிட்னஸ் கிடைக்குது, இதில் எனக்கு ஒரு திருப்தி கிடைக்குது. ஸோ எனக்கு நல்ல ஒரு போல்ட்னஸ் கிடைக்குது. சொசைட்டியை ஃபேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கண்டிப்பாக ஒரு போல்ட்னஸ் வேணும். அஸ் அ விமன் ஆக்சுவலி இந்த ஒரு ஜேர்னிக்கு அப்புறம் நான் ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆனதுக்கப்புறம் நம்மக்கிட்டே இருக்கு, நீங்க வாங்க நான் உங்களை கூப்பிட்டு போறேன், எனக்கு ஒரு மீ டைம் வேணும் அப்படின்ற அளவுக்கு இப்போ வந்து நம்ம டெவலப் ஆயிருக்கோம். எப்பவுமே தட்டினாதான் திறக்கப்படும். நம்மளுக்கு வேணும்னா நாம தான் போய் கேட்கணும். நம்மளுக்கு எந்த இடத்துல டவுட், கோயிங் டு ஸ்டார்ட் சம்திங், புதுசா ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறீங்க, அது ஒர்க் அவுட் ஆகுமா, ஒரு 4 பேர்கிட்ட கேட்கலாம், தப்பே கிடையாது. அவதார் லைவ் நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ல நம்ம கூட 4 உமன் ஆண்டர்பிரனர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க கடந்து வந்த பாதையில அவங்க கற்றுக்கிட்ட விஷயங்கள் என்ன, அவங்க பார்த்த விஷயங்கள் என்ன, அதை மற்றவங்கள்ட்ட என்ன ஷேர் பண்ண விரும்புறாங்க அப்படிங்கிற பல விஷயங்களை பற்றி அவங்க கூட பேசணும். ஸோ வாங்க அவங்க பேசணும். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கு. ஸோ இன்னைக்கு ஈவெண்ட் எப்படி போச்சு? நல்லா இருக்கும். ரொம்ப சூப்பராக போச்சு. ஹாப்பியா இருந்துச்சு. ரொம்ப ஃப்ரீயா பேச முடிஞ்சது, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ அது மாதிரி இன்னொரு செஷன் தான். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சுக்கணும், மற்றவங்க தெரிஞ்சவர்களாக தான் இந்த ஒரு ரவுண்ட் டேபிள். ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா, எல்லாருமே ஒரு விஷயத்தில் பிடிக்கணும்னா அது வந்து பிஸ்னஸ் காரணம். ஸோ எல்லார்ட்டையும் ஒரு விஷயம் கேட்டுட்ருக்கேன், ஏன் எல்லாருமே ஜாப் போக வேணாம், ஒரு வேலைக்கு போக வேணாம், நம்ம பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்தீங்க? எந்த பாயிண்ட்ல முடிவெடுத்தீங்க? இதை ஃபஸ்ட்டு பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ ஜென்ஸ் எல்லாருமே வந்து வேலைக்கு போகிறாங்க இல்லையா, இப்போ லேடிஸும் வேலைக்கு போகிறோம். ஆனால் அதில் வந்து டிஃப்ரென்ஸ் நம்ம எவ்வளோதான் நல்லா பெஸ்ட்டாகவே பண்ணாலுமே நம்ம வீட்டில் அதை பெருசாக மதிக்க மாட்டுறாங்க. ஏன்னா நான் எங்கள் வீட்டில் பார்த்ததை சொல்கிறேன், வெளியே எப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ ஆம்பளை பையன் அப்படின்னா அவன் இங்கிலீஷ் மீடியம் படிக்கணும், பொம்பளை பிள்ளை அப்படின்னா அவன் தமிழ் மீடியம் படிக்கணும், ஆம்பளை பிள்ளை அப்படின்னா பெரிய காலேஜில் படிக்கணும், பொம்பளை பிள்ளைனா ஒரு நார்மலான காலேஜில் படிக்கணும். அவன் வந்து ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னா நம்ம அமௌண்ட் பே பண்ணி கூட அனுப்பிடலாம். ஆனால் இவன் வந்து அப்படி தேவையில்லை, இவளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு வீட்டில் நினைக்கிறாங்க. அப்போ அந்த சமயம் நமக்கு என்ன தோணுதுன்னா, என்னால் ஒரு விஷயம் பண்ண முடியும், அதுக்கு எனக்கு யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை, நான் அதை பெஸ்ட்டாக பண்ணி காட்டுறேன் அப்படின்னு எனக்கு ஒரு கோவம் வந்தது. நான் அதை பண்ணணும், நான் அதை பண்ணுவேன் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் என்னோடய பிஸ்னஸ்க்கே என் வீட்டில் யாருக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா பிடிக்காது. இன்னும் நீ ஒரு கிராஃப்ட் பண்ணுற, ஒரு என்னமோ பண்ணுற அப்படின்னு அவங்களுக்கு ஒரே கோவம். ஆனால் அந்த இடத்துல நான் என்ன சொன்னேன்னா, இந்த விஷயத்த ஒரு பிஸ்னஸாக மாற்றி உங்கள் முன்னாடி நான் அதில் டெவலப் பண்ணி காட்டுறேன், நீங்கள் எதை வேணாம் நீங்களும் அதை அச்சீவ் பண்ணி காட்டுறேன்னு. ஸோ என் தம்பிக்கு அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி படிக்க வச்சு பெரிய காலேஜில் படிக்க வச்சு பண்ணாலுமே அவனை விட நான் ஒரு படகு மேலே இருக்கேன். ஸோ அது எனக்கு ப்ரௌடாக இருக்குது. அவன் கீழே இருக்கான்றது எனக்கு ஹாப்பி கிடையாது. இருந்தாலும் என் அப்பா அம்மா அப்படி நினைக்கிறாங்க இல்லையா, அவங்களோட தாட்டை சேஞ்ச் பண்ணணும். நீ 2 பேருமே ஈக்குவல் தான், உங்களால் படிக்க வைக்க முடியலன்னா 2 பேரையும் படிக்க வைக்காதீங்க, இல்லைன்னா 2 பேரையும் படிக்க வைங்க அப்படின்னு எனக்கு அப்போலேருந்தே ஒரு சின்ன விஷயம் தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் என்னோடய பிஸ்னஸை ரொம்ப எதிர்க்கும் போது தான், நீங்கள்லாம் ஏன் எதுக்குறீங்க, நான் அதை பண்ணுவேன், நீங்கள் எதுக்குற அளவுக்கு அதில் ஒன்றும் தப்பு இல்லையே, நீங்கள் எதுக்குறீங்கன்னா அப்போ நான் அதை இன்னும் எப்படி பண்ணி காட்டுறேன் அப்படின்னு கோவத்தில் நான் கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். இன்னமும் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. ஓகே, நீங்கள் கேட்ட கொஸ்டின் கரெக்டாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனால் we are slave to them, we are working for their brand. When we work for ourselves, we will feel happy, self-satisfied. We are going to create our brand. ஸோ நம்ம பிராண்ட் க்ரியேட் பண்ணுறதுல ஒரு பெருமை இருக்குல்ல, இது நம்மளோடது. அடுத்தவங்களுக்கு ஒர்க் பண்ணும்போது அவங்க இன்ஸ்டிடியூஷனில் we are working, it's something like slave. So I prefer business. ஸோ எனக்கும் சேம் அதே மாதிரி தான். ஸோ மற்றவங்களுடைய பிராண்டை நம்ம ப்ரொமோட் பண்ணுறோமா, மற்றவங்களுடைய பிஸ்னஸை நம்ம போய் அவங்களோட பிஸ்னஸை நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு நம்மளே பிராண்டாக க்ரியேட் ஆகி நம்ம வெளியே கொண்டு வரலாம். ஸோ அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். ஸோ இப்போ என்னோடய ஃபீல்டு பார்த்தீங்கன்னா சிலம்பம். ஸோ சிலம்பமில் நிறைய பொண்ணுங்க இந்த மாதிரி வெளியே வர்றது கிடையாது.
அதுவும் ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியில இருந்தெல்லாம் கம்ப்ளீட்டாக வெளியவே விட மாட்டாங்க. ஸோ ஒரு ஏஜ் கேட்டகரிக்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக சிலம்பமா வேண்டாம், மார்ஷியல் ஆர்ட்ஸா வேண்டாம் அப்படின்னு தான் நமக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுப்பாங்க. இந்த எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே எனக்குமே இருந்தது. ஸோ இது எல்லாமே ஏன் அதை நான் பண்ணக்கூடாது, அது எனக்கு ஒரு ஃபிட்னஸ் கொடுக்குது. ஸோ நான் ஜிம் போக வேண்டாம், ஸோ மற்ற எக்ஸசைஸ் நான் பண்ண வேண்டாம், அந்த கம்பு எடுத்து விளையாண்டாலே எனக்கு போதும். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வளர்ந்துடும். எவ்வளவோ நம்ம ஸ்டோரிஸ் எல்லாமே கேட்குறோம். ஸோ இதை பார்த்து நம்ம இதை மோட்டிவேட் ஆகலாமா, அந்த மாதிரி நிறைய நமக்கு ஸ்டோரிஸ் கேட்குறோம். பட் சிலம்பம் அப்படின்னு நம்ம கையில் ஸ்டிக் எடுக்கும் போதே செல்ஃப் டிஃபென்ஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஃபிட்னஸும் ரொம்பவே கிடைக்கும். ஜிம் அந்த மாதிரி போய் நம்ம கிடைக்கிற ஃபிட்னஸை, மசில் ஃபிட்னஸை எல்லாமே நமக்கு சிலம்பம்ல கிடைச்சிரும். ஸோ இதை வந்து நம்ம இன்னும் நிறைய பெண்களுக்கு கொண்டு போகணும் அப்படின்றது ஒரு தாட்டில் தான் நான் சிலம்பமும் ஒரு பிஸ்னஸாக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகே. ஸோ கோவிடுக்கு அப்புறம் நானும் இன்னொரு இன்ஸ்டியூஷன் கீழே தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ கோவிடுக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தம்போது அந்த இன்ஸ்டியூஷன்லேருந்து நம்ம கொஞ்சம் வெளியில் வர மாதிரியான சுச்சுவேஷன் அந்த மாதிரிலாம் இருந்தது. அதுக்கப்புறம் நம்மக்கிட்டேயே ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, நம்மளே ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத கண்டுபிடிச்ச ஆரம்பித்த நேரம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இது என்ன ஆகும்னா, நம்ம ஒரு 8 hours 10 hours ஒரு இன்ஸ்டியூஷனில் போய் ஒர்க் பண்ணுற டைமை வீட்லேயே இருந்து குழந்தைங்க கூட ஒரு ஃபேமிலி டைம், குழந்தை ஸ்கூல்லேருந்து வரும்போது அம்மா வீட்டில் இருக்காங்க, குழந்தை ஸ்கூலுக்கு போகும்போது அம்மா இருக்காங்க. ஸோ இட்ஸ் அ வெரி குட் ஃபீல். அம்மா குழந்தைங்களுக்கு என்ன வேணுமோ நான் அதை அந்த டைமில் செஞ்சு கொடுக்குறேன். எனக்கு எப்போ வேணுமோ குழந்தைங்களுக்கு ஃபேமிலி டைம் நான் லீவ் விடுறேன். ஸோ இட்ஸ் மை ஓன் டைம். எல்லாமே இது எனக்காக நான் பண்ணுற மாதிரி இருக்குது. என்னோட செல்ஃப் ஹாப்பினஸ், எல்லா ஒரு கிராட்டிஃபிகேஷன். காலையில் எழுந்து ஒரு குழந்தைய நான் டீச் பண்ணுறேன் அப்படின்னும் போது ரொம்ப அழகா இருக்கு. அவங்க அந்த பேரண்ட், மேம் இந்த குழந்தை நீங்க சொல்லி கொடுத்தனால இது ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆயிருக்கு மேம் அப்படின்னு சொல்லும் போது அது ரொம்ப அழகா இருக்கு. என் குழந்தை வந்து நான் வரும்போது அம்மா ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹாப்பி ஃபேஸோட என்னை வரவேற்கும் போது அது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. ஸோ எனக்கான ஒரு இடம், எனக்கான ஒரு பிஸ்னஸ், அதுல நான் ஒரு ராஜாவா உட்காந்துட்டு இருக்கும் போது அது வந்து ஒரு நல்ல ஃபீலை கொடுக்குது. தட்ஸ் வாட் ஹோம்பிரனர், மாம்பிரனர் இஸ். எல்லாரும் ஒரு பேலன்ஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒர்க் பண்றதுக்கு. அண்ட் அதை தாண்டி என்ன கேட்க நினைக்கிறேன்னா, பிஸ்னஸ் ஒரு ஸ்டார்ட் அப் பண்றோம் அப்படின்னாலே எல்லாமே அது யூனிக்கா இருக்கணும், ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தியரி இருக்கு. அது வந்து உண்மையா, இல்லை நம்ம ஆல்ரெடி இருக்கக்கூடிய பிஸ்னஸையே வேற ஒரு ஃபார்மேட்ல பண்றதை நம்ம அதை அப்படியே சேஞ்ச் பண்ணி நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று பண்ணி அதை குவாலிட்டியாக கொடுக்கலாமா? நீங்க அதை எப்படி பாக்குறீங்க ஜென்ரலா இந்த ஈகோ சிஸ்டம்? ஸோ குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் ஆகாமல் இருந்தாலே வந்து நம்ம அதை இது பண்ணிடலாம். யூனிக் அப்படின்னா, இப்போ ஒரு கிராமர், ஒரு இங்கிலீஷ் டீச் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருமே இங்கிலீஷ்னா நவுனு ப்ரொனவுன் இதை தான் எல்லாருமே டீச் பண்ண போகிறாங்க. ஸோ எல்லா ஃபீல்டுமே இதே மாதிரி தான். ஒரு பிஸ்கெட்னா இப்படி தான் இருக்கும், கண்டிப்பாக இதில் மைதாவும் எக்கு இதெல்லாம் போட்டால் தான் வரும். ஸோ அதை நம்ம எந்த அளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்குறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. இட்ஸ் நாட் அபவுட் த யூனிக் திங், இட்ஸ் ஆல் அபவுட் த குவாலிட்டி. அதில் காம்ப்ரமைஸ் பண்ண, இப்போ நான் ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கிறேன்னா நான் ஒரு பேட்ச்ல 5 குழந்தைங்க இல்லைருந்து 10 குழந்தைங்க தான் சொல்கிறேன்னா, ஸோ அந்த குவாலிட்டி நான் 5 குழந்தைலேருந்து 10 குழந்தைக்கு நான் ஒரு இண்டிபெண்டன்ட் கான்சென்ட்ரேஷன், அந்த மாதிரி ஒரு கான்சென்ட்ரேஷன் கொடுக்கறது மூலயமா தான் நான் என் குவாலிட்டியை ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு பேரண்ட் ஃபீ பே பண்ணுறாங்க அப்படின்னாலும் அந்த குழந்தை ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணால் கூட கம் ஃபார் த காம்பன்சேஷன், அந்த மாதிரி அந்த ஈச் இண்டிவிஜுவல் ஒரு குழந்தை கிளாஸ்க்கு வேல்யூ ஆட் பண்ணுறேன். ஸோ கிளாஸுக்கு வரலன்னா ஏன் கிளாஸுக்கு வரல, ஈவன் தோ இட்ஸ் ஆன்லைன், ஈவன் தோ இட்ஸ் அ டியூஷன், இட்ஸ் அ டெவலப்மெண்ட் கோர்ஸ், என்னவா இருந்தாலும் ஐ எம் ஜஸ்ட் கோயிங் வித் மை குவாலிட்டி. நானா யாரு? ஸோ மற்றவங்க ஒரு பெரிய பிராண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க ஒரு கால் பேக் பண்ணுவாங்களா அப்படின்றது தெரியாது, எல்லாமே இருக்கு. ஸோ ஐ எம் ஜஸ்ட் கோயிங் ஈச் இண்டிவிஜுவலுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்றத அனலைஸ் பண்ணி அந்த குழந்தைக்கு நம்ம என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு இருக்கிறது தான் வி ஆர் ஹியர். ஆக்சுவலி திங்க் டிஃப்ரெண்ட், இருக்கிறதுலேயும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணலாம். இல்லை புதுசாக நம்ம ஏதாவது ஆரம்பிக்கணுன்னாலும் வி கேன் டூ இட். இன்னொரு எக்ஸாம்பிள், நம்மளுக்கு எது நல்லா வருமோ, சிவகார்த்திகேயன் சொல்கிற மாதிரி நான் டைரக்டர் ஆயிடலாமா இல்லை ரன்னர் அப்படின்னு நாமளும் நிறையா டைம் யோசித்தோம்னா நம்மளுக்கு வாய் தான் ஆயுதம். ஓகே, ஸோ அதை வச்சு வாட் கேன் வி டூ? ஸோ நமக்கு என்ன வருமோ அந்த பாத்தில் நம்ம போனோன்னா வி வில் ரீச் த சக்ஸஸ் ஆக்சுவலி. ஸோ சேம் அதே குவாலிட்டி தான். ஸோ குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு விஷயம் வருது, ஸோ அந்த விஷயத்த நம்ம எப்படி மற்றவங்களுக்கு நம்ம கொண்டு போய் அதை சேர்க்க போகிறோம், ஸோ அதை வந்து எப்படி யூனிக்காக கொண்டு போக போகிறோம். இப்போ இருக்க வேர்ல்டில் சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா காம்படிஷன்ஸ் நம்மளுக்கு அதிகம். இப்போ ஸ்போர்ட்ஸு ஸோ அப்படி எடுத்தாலுமே காம்படிஷன்ஸ் அதிகம். பட் நம்ம படித்தது எல்லாமே கிராமிய கலையில் தான் படித்தோம். இப்போ அது ஸ்போர்ட்ஸில் வந்துருச்சு. ஸோ ஸ்போர்ட்ஸில் வரும்போது நம்ம படித்த கிராமிய கலை அப்படியே அழிஞ்சு போயிடக்கூடாது. அது ஒரு குவாலிட்டியாக நம்ம எப்படி ப்ரொஃபஷனலாக கற்றுக்கிட்டோமோ அதை இன்னும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கொண்டு வரணும் அப்படின்றதுல தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆல்ரெடி நம்ம இருக்கிறதுல எப்படி க்ரியேட்டிவாக கொண்டு போக முடியுமோ கொண்டு போகணும். ஏன்னா இப்போ நிறைய புதுசாக வெரைட்டிஸ் வருது. நிறைய இப்போ கிராஃப்ட்லேயும் சரி கிஃப்ட்லேயும் சரி நிறைய வருதே தவிர பழங்காலம் ஆர்ட் எல்லாமே வந்து இப்போ பெருசாக பேசப்படலை. அப்படியும் பேசுனாங்க அப்படின்னா அது கொஞ்சம் டைம் தான், ஒரு ரீசெண்டாக பாப்புலர் ஆகுது, அப்புறமே அப்படியே டவுன் ஆகிடுது.
அப்படி இல்லாமல் நம்ம பாப்புலர் ஆகுது அப்படின்னா கூட ஓல்டாக இருக்கிறது, ரொம்ப பழங்காலம், இதெல்லாம் வந்து இந்த இந்த ஸ்டேட்டுக்கு இந்த ஆர்ட் அப்படின்னும் போது நம்ம அதையே வந்து எப்படி அந்த ஆர்ட்டை எப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு பண்ணி காமிக்கும் போது அது எல்லாருக்குமே பழகிட்டே இருக்கும். அது டவுனும் ஆகாது, பீக்குக்கும் போகாது. நார்மல் ஸ்டேஜ்லேயே இருந்தாலே ஓகே தான். ஏன்னா பீக்குக்கு போகணுன்னு ஆசைப்பட்டு கீழே டவுனுக்கு தான் போகுது எல்லா ஆர்ட்டுமே. ஸோ அது மட்டும் நம்ம வந்து இருக்கிறதையே எப்படி பெஸ்ட்டாக பண்ணி எல்லாருக்கும் அதை ஸ்டேட்லேயே வச்சுக்கணும், அதாவது ஒர்க்லேயே வச்சுக்கணும், அதை எதையும் மறைய விட்டுறாமல் எப்பயுமே அழிய விடாமல் பார்த்துக்கணும், அவ்வளோதான். ஸோ எல்லாருமே ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அது மாதிரி இன்னும் நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, உங்களை பின்தொடர்ந்து நிறைய பேர் வர போகிறாங்க. பட் இதில் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி எனக்கு இருக்குது. ஸோ அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட ஹார்ட் ஒர்க் இருக்கணும். இப்போ என்கிட்ட நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. நான் வந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். வீட்டில் வந்து நான் பண்ணுற பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் கிடையாது. அப்படின்னும் போது என்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. இப்போ நான் சேலரி வாங்குறேன்னும் போது அதை வீட்டுக்கு கொடுக்கணும், ஹாஸ்டல் ஃபீஸ் பே பண்ண போகிறேன். என்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எப்படின்னா என்னோடய சேவிங்ஸ். என்கிட்ட 100 rupees இருந்துச்சுன்னா அதை வச்சு நான் பாரிஸ்க்கு போவேன். ஃப்ரீ பஸ்ஸில் போனேன்னா 100 rupees என்னால் என்ன மெட்டீரியல் அன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ண முடியுமோ அதை வாங்கிட்டு வந்தேன். நான் வந்து ஒரு 3 years பிஃபோர் இப்படி தான் என்னோடய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு வந்து இது ரொம்ப நாளாக கனவாக இருந்தாலும் 3 years முன்னாடி நான் வேலைக்கு போகிறேன், நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணான்ட்டு இங்கே வந்து என்னோடய ஆட்டோக்கு கொடுக்குற காசு, பஸ்ஸுக்கு கொடுக்குற காசை சேவ் பண்ணி அதில் எனக்கு கொஞ்சம் மெட்டீரியல் வாங்கி அதில் நான் என்னோடய கிராஃப்ட் ஒர்க்கு டால்ஸ்லாம் ரெடி பண்ணி அதை ஃபோட்டோ பிடிச்சி ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடும்போது எனக்கு அது மூலிமா ஆர்டர் வந்துச்சு. நான் இப்போ ஒரு டால் வந்து கஷ்டப்பட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சேல் பண்ணிவிட்டு எனக்கு அதில் இன்கம் வந்துருச்சு. நான் அந்த இன்கம் அப்படியே வீட்டுக்கும் கொடுக்கல, எனக்கும் எடுத்துக்கல. இப்போ நான் ஒரு 300 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் அப்படின் போது எனக்கு ஒரு 600 கிடைக்குதுன்னு போது 600 அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டு நான் டபுள் ஆக்கினேன். எனக்கு 6 month கஷ்டமாக இருந்துச்சு, ஏன்னா இன்கம் கையில் வரல. ஆனால் எனக்கு நான் வீட்லேயே சொல்லலைன்னும் போது எனக்கு அது ஈஸியாக இருந்தது. நான் இதில் போட்டு எடுத்து இப்போ என்னோடய பிஸ்னஸ்க்கு நானே தான். எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தா பெருசாக யாரும் எதுவும் கொடுக்கல, நானே பண்ணிக்கிட்டது தான். கண்டிப்பாக நம்ம ஏதோ ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். மணி இல்லைனாலும் நம்மளோட டைம், நம்மளோட எனர்ஜி, நம்மளோட ஹார்ட் ஒர்க், எவ்ரிதிங் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட், ரைட்? என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஒர்க்குக்கு வந்து என்னோட வாய் தான். ஸோ ஐ நீட் டு ஸ்பெண்ட் டைம், ஐ நீட் டு ப்ரிப்பேர், ஐ நீட் டு ஆர்கனைஸ் மை செல்ஃப், ஐ நீட் டு பிளான். அப்போ இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது தான் ஐ வில் கெட் சம்திங். என்னோட டைம் அண்ட் நாலேஜ் ரெண்டுமே தான் என்னோட பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் நினைக்கிறேன். ஸோ இந்த 2 இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலே போதும். ஸோ ஒருத்தருக்கு ஒரு கலையை நம்ம கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு தான் மெயின் இன்வெஸ்ட்மெண்ட். அண்டு ஸ்பேஸ் வந்து நம்ம வீட்டில் இருந்த மாதிரியே நம்மளுக்கு இருக்கிற மொட்டை மாடி, ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஸ்பேஸில் கூட நம்ம நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ ஒரு பேசிக் லெவலில் இருந்து ஒரு பிஸ்னஸை வந்து நார்மலாக ரன் பண்ணணும் அப்படின்ற வரல பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். எனக்கும் என்னோட ஒரு லேப்டாப், ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் போதும். ஸோ இதை நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு போகணும்னு நினைக்கும் போது கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபோன் தேவைப்படுது. ஒரு ஐஃபோன் இருந்தால் தான் நல்லா எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு இன்ஸ்டா ரீல் போடணுன்னா கூட நம்ம எடிட்டிங் கிட்ட கொடுத்துட்டு போகணும். ஸோ அதெல்லாமே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ பேசிக்காக நம்ம பண்ணிட்டு இருக்க வரல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பெருசாக வேண்டாம். நம்ம ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்மளோட ஏர்னிங்ஸ்லேருந்தே நெக்ஸ்ட் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இவங்க பேசும்போது சொன்னீங்க பார்ஷியாலிட்டி, இந்த மென்னுக்கு ஒன்று இருக்குது, உமனுக்கு ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு. பட் இது வந்து ரொம்ப காலமாக இருந்துகிட்டே இருக்கு. ஊரில் எல்லாரும் சொல்லுவாங்க 10th வரைக்கும் ஒரு பொண்ணு படித்தா போதும், எப்படி தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம், எதுக்கு அந்த பொண்ணை படிக்க வைக்கணும், வேலைக்கு அனுப்பணும், அவங்கெல்லாம் தாண்டி. பட் ஏதாவது ஒரு விஷயம் உங்களை வந்து 10th தாண்டி இங்கே வரைக்கும் கொண்டு வந்துருக்கோம்ல, அது என்ன ஒரு விஷயத்த நீங்கள் த்ரூ அவுட் த லைஃப் நீங்கள் எடுத்து வரீங்க? அம்மாவுக்கு கிடைக்காது எனக்கு கிடைக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. ஸோ ஷீ மோட்டிவேட்டட் மீ, ஷீ சப்போர்ட்டட் மீ. ஐ ஹாவ் அ குட் மோட்டிவேட்டிங் ஹஸ்பண்ட், ஃபேமிலி. ஸோ எனக்கு அந்த பயஸ் இல்லை. பட் இவங்க சொன்ன மாதிரி இந்த உலகத்தில் அந்த பயஸ் இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. ஆண் தான், பெண் தான். நேற்று நைட்டு நான் ட்ரெயினில் வரும்போது கூட என்னோட கம்பார்ட்மெண்ட்டில் எல்லா மென், நான் மட்டும் மிடில் கேர்ளாக இருந்தேன். பட் இவ்வளோ வளர்ந்துருந்தாலும் இவ்வளோ இடத்துக்கு வந்திருந்தாலும் ஐ ஃபீல் சம் uncomfortable. I went to the next apartment. I requested a boy and he said yes and I slept with those ladies. அதுலேருந்து நாமளும் வெளியே வரணும். அது மாற்றம் ஒன்றே மாறாதது மாதிரி தான் ஆக்சுவலி. ஸோ எனக்கு என்ன மாதிரி இடம், எனக்கு இந்த மாதிரி ஒரு ஏர்ஜ் எப்போ கிரியேட் ஆச்சு, நான் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னா
பாசிட்டிவிட்டியோட நம்ம ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து நெகட்டிவ் வைப்ஸ் அதெல்லாமே வந்து அவங்க எப்போ நம்ம செய்யாத இதெல்லாம் என்ன, ஒரு லேப்டாப்பை தட்டினா என்ன வந்துட போகுது அப்படின்னு சொல்லும் போது இதில் ஏதாவது இவங்களெல்லாம் ப்ரூவ் பண்ணணுமே பேச. ஆக்சுவலி நான் ரொம்ப அந்த மாதிரிக்கெலாம் பேக் ஆன்சர்ஸ் கொடுக்க மாட்டோம். ஸோ கொடுக்காம என்ன பண்ணலாம், அதோட தேடல் என்ன 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 அப்படின்றது தான் இங்கே வரல இங்கே வந்து நிற்குது. ஸோ எங்களுக்கான ரெக்கக்னேஷன் ஒரு இடத்துல கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும் அப்படின்றத நோக்கி ஓடி இங்கே வந்து நிற்கிறோம். கண்டிப்பா கிடைக்கும் நினைக்கிறேன். பெண்கள்னா எங்கள் வீட்டில் நான் ஆல்ரெடி அந்த இதுக்கு நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் நினைக்கிறாங்க இல்லையா, நீ வந்து எதுவும் பண்ண மாட்டேன். எங்கள் அப்பா இப்போ வரைக்கும் சொல்கிறாரு, உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும், ஒரு பொண்ணுன்னா கல்யாணம் பண்ணணும், குழந்தை பெற்றுடணும், அதை வளர்க்கணும், ஒரு ஃபேமிலியை பார்த்துக்கணும், அவ்வளோதான். அதை தாண்டி நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது, எங்கள் அப்பாவோட தாட். அதனால இதை சேஞ்ச் பண்ணணும். நான் வந்து ஊரை மாற்றுறேன், நாடை மாற்றுறேன், அதெல்லாம் இல்லை. நான் என் வீட்டை மாற்றணும், என் அப்பா அம்மாவை மாற்றினா தான் நெக்ஸ்ட்டு நான் வந்து மாற முடியும். நான் பண்ணுறதுனால எனக்கு தெரிஞ்சு என் சிஸ்டர்ஸ்லாம் இப்போ என்னை பார்த்து நம்மளும் ஒன்றை பண்ணுவோம், நம்மளால் கண்டிப்பாக பண்ண முடியும்னு அவங்க வீட்டில் பேசுகிறாங்க. என்கிட்ட கிளாஸ் வரவங்க எல்லாருமே வந்துட்டு நான் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன், நான் இன்றைக்கி இதை வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. பரவாயில்ல, நம்மளை பார்த்து ஒருத்தவங்க இதை வாங்கிட்டாங்க, இதை கேட்குறாங்க. அவங்க வீட்டில் எதிர்த்து ஏன்னா நீ இதுதான், நீ பொண்ணு தான், அமைதியாக இருக்குன்னு சொல்லும்போது சிலர் அமைதியாக இருக்கிறாங்க. நம்மக்கிட்ட பேசி நம்மக்கிட்ட வந்ததுக்கப்புறம் இல்லை, நம்மளும் கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணணும், நமக்கானதை நம்ம தான் கேட்கணும். நம்ம அமைதியாக இருந்தோன்னா நம்மளை அமைதியாக விட்டுருவாங்க, அப்படி இருக்கக்கூடாதுன்னு என்கிட்ட வந்து எல்லாருமே இப்போ வந்து கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வீட்டில். அதுவே எனக்கு வந்து பெருசாக சந்தோஷமாக தான் இருக்குது. ஒரு 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டோம் அப்படின்னாலே நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் பாலிடெக்னிக் ஜாயின் பண்ண போகிறோமா, +1 +2 ஜாயின் பண்ண போகிறோமா, இந்த மாதிரி ஒரு மேல் கிட்ட கேட்குற மாதிரி ஃபீமேல்ஸ் கிட்ட கேட்குறது கிடையாது. கல்யாணம் பண்ணிக்கோ, அவ்வளோதான், மாப்பிள்ளையை பார்க்குறோம், கல்யாணம் பண்ணிக்கோ. ஸோ இதை தான் எல்லார் வீட்லையுமே பொதுவாக சொல்கிறது. அதே தான் எனக்கும் வந்தது. ஸோ 10th முடிச்சதுக்கப்புறம் ஏன் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும், நம்ம ஏன் இன்னும் படிக்கக்கூடாது, அந்த இடத்துல எங்கள் அம்மா ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக என் பொண்ணு வந்து படிச்சே ஆகணும், ஸோ ஏதாவது ஒரு கம்ப்ளீட்டாக அவங்க தொழில் ரிலேட்டடாவது படிக்கட்டும், ஸோ டிப்ளமோ படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா எனர்ஜி கொடுத்தாங்க. ஸோ அது மூலயமா டிப்ளமோ முடித்தேன். டிப்ளமோ முடிச்சதுக்கப்புறமும் அப்பயுமே நான் சிலம்பம் வந்து விடவே இல்லை. ஸோ டிப்ளமோ படித்தது ஃபேஷன் ஃபீல்டில் படித்தேன். பட் பேஷனாக நான் சிலம்பமாக தான் வச்சுருக்கேன். ஸோ பேஷனாக சிலம்பம் வந்துட்டே இருக்கும்போது எதுக்கு நீ ஃபேஷன் ஃபீல்டுக்கு போயிட்ட, அப்புறம் ஏன் சிலம்பம் எடுக்கிற, வேண்டாம் விட்டுருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்ல ஏன் விடணும், எனக்கு இதில் ஒரு ஃபிட்னஸ் கிடைக்குது, இதில் எனக்கு ஒரு திருப்தி கிடைக்குது. ஸோ எனக்கு நல்ல ஒரு போல்ட்னஸ் கிடைக்குது. சொசைட்டியை ஃபேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கண்டிப்பாக ஒரு போல்ட்னஸ் வேணும் அஸ் அ விமன். ஸோ அந்த மாதிரி கிடைக்கும்போது நான் ஏன் இதை விட்டு நான் வெளியே போகணும், நான் இதில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நான் சாதிச்சு காட்டணும், இன்டர்நேஷ்னல் லெவலில் நான் விளையாண்டு காமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நான் ஸ்டெப் அவுட் பண்ணி வந்ததான் இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்தியன் ரெஃப்ரியாக நான் நிற்கிறேன். ஸோ அந்த ஸ்டேஜுக்கு நான் வளர்ந்துருக்கேன். ஸோ அது ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவேன் இந்த இடத்துல. நம்ம எல்லாருமே நீங்கள் சொன்னீங்க ஒரு பேலன்ஸ் பண்ணி வீட்டில் ஒர்க் பண்ணுறோம், குடும்பத்தை பார்த்துக்கிறோம் அப்படின்னா. ஸோ இதுக்கிடையில உங்களுக்கான மீ டைம் எங்கே இருக்கு, எப்படி ரிலாக்ஸ் பண்ணிக்கிறீங்க, எப்படி திரும்ப உங்களை எனர்ஜியை? நாங்கள் ஒர்க் பண்ணும்போதே ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுறோம். நாங்கள் ஒர்க் பண்ணுறதே வந்து இது பிடிச்சிருக்குன்னு பண்ணுறதுனால எங்களுக்கு மீ டைம்னா எங்களுக்கு அதுவே என்னோட டைம் தான். எனக்கு இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்கள் வீட்டில் திட்டுறாங்க, இல்லை எனக்கு வந்து ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படின்னும் போது நான் ஆட்டோமேட்டிக்காக போய் உட்காந்து என்னோடய கிராஃப்ட் ஒர்க் ஆரம்பிச்சிருவேன். ஏதோ ஒன்று அன்றைக்கி ஆர்டர் இருக்கே இல்லை, எனக்காகவாது எதையாவது செய்வேன். அதை அந்த க்ளூ கன்னை ஆன் பண்ணிவிட்டு நான் உட்காந்து எதாவது செய்ய ஆரம்பித்தாலே என் மைண்ட் வந்து மற்ற எதையும் யோசிக்காது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மீ டைம்னா என்னோட கிராஃப்ட் ஒர்க் தான். நிறைய மென் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோட பிஸ்னஸ், அவங்களுக்கு பிடிக்காத வேலைகள் நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு விமன் எப்பயுமே பிடிக்காத வேலையை செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கு பிடிச்ச வேலை மட்டும்தான் செய்வாங்க. நீங்கள் இவங்க சொன்ன மாதிரி அதுவே அவங்களோட பெரிய மீ டைமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஸ்டோரி செஷன் இருக்குது அப்படின்னா எந்த பிரச்சனை காலையிலேருந்து மண்டேல இருந்ததோ எல்லாமே மறைஞ்சிரும். ஐ மீட் வித் சில்ட்ரன், அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற அந்த கமெண்ட்ஸ், அந்த மோட்டிவேட்டிங் ஆன வார்த்தைகள், அதெல்லாம் வந்து வேற எதுலேயுமே கிடைக்காது. அதுவே ஒரு பெரிய மீ டைம். அதுக்கப்புறம் நம்மளுக்கான ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, டாக்கிங் வித் தெம், நம்மளுக்கான சப்போர்ட் சிஸ்டம் இருக்கிற ஒரு 4 பேர்த்திட்ட பேசினாவே போதும். அதை விட பெரிய மீ டைமே தேவையில்லை. ஒரு கப் காஃபி அண்ட் ஒரு 4 ஃபோன். ஸோ மோஸ்ட்லி வந்து மீ டைம்னா தான் நமக்கு வந்து பிஸ்னஸே பண்ண முடியுது. ஸோ ஆர்டர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதே ஸோ அந்த டைம் தான் இருக்குது. கிளாஸஸ் எடுக்கிறதுமே நம்ம ஃப்ரீ டைம்ஸ் எதுவாக இருக்கோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கிளாஸஸே பிளான் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ் நம்ம பேலன்ஸ் பண்ணணும், ஃபேமிலி பார்க்கணும், ஸோ எல்லாமே பேலன்ஸ் பண்ணிவிட்டு ஸோ அந்த மீ டைமை நம்ம பண்ணுறோம். அது போக கிடைக்கிற அந்த குட்டி கேப்பில் கார்டனிங்கில் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ கார்டனிங் அண்ட் ப்ளஸ் ஒரு காஃபி, ஸோ அதுவே நமக்கு இனஃபாக இருக்குது ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. ஒன்ஸ் ஒரு கார்டனில் போய் உட்காந்துட்டு ஒரு கப் ஆஃப் டீ முடிச்சிட்டோம் அப்படின்னா அகைன் நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிடும். ஸோ ரெஃப்ரெஷ் ஆகிட்டு திரும்ப நம்ம பேக் டு ஒர்க்குக்கு வந்துடும்.
ஸோ மீ டைம் ஆக்சுவலி இவங்களாம் சொன்ன மாதிரி தான், மீ டைம்ன்றது தான் வந்து ஷெட்யூலே பண்ணியிருக்கு. கிளாஸஸ்லாம் ஷெட்யூல் பண்ணி கிளாஸஸ்லாம் போயிட்டுருக்கு. அது இல்லாமல் கொஞ்சம் நம்மளுக்கு இப்படி ப்ரெஷராக ஃபீல் பண்ணியிருக்குன்னா, முன்னாடிலாம் நினைப்போம் வெளியில் போகணும், எங்கேயாவது போய் ஒரு ரிசார்ட் போகணுன்னாலே முடியாது. ஆக்சுவலி அதை பற்றி யோசிக்கவே முடியாது. இன்ஸ்டாவில் பார்க்குறதோட சரி. ஆக்சுவலி இந்த ஒரு ஜேர்னிக்கு அப்புறம் நான் ஒரு ஆண்டர்ப்ரனராக ஆனதுக்கப்புறம் நம்மக்கிட்டே இருக்கு, நீங்க வாங்க நான் உங்களை கூட்டு போறேன், எனக்கு ஒரு மீ டைம் வேணும் அப்படின்ற அளவுக்கு இப்போ வந்து நம்ம டெவலப் ஆயிருக்கோம். ஸோ ஒன்ஸ் இன் வயல் ஏதாவது போகணும்னு நினைச்சா கூட, ஒரு சின்ன ஒரு ஹோட்டல் போகணுன்னா கூட நம்ம அதுக்கு திங்க் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு 5 years பேக் அப்படிதான் இருந்தது, ஃப்ராங்க்லி சேயிங். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி இயர்லி ஒன்ஸ் ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிப் போற வரல நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மள இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு மாதிரி ப்ரெஷரா இருக்கா, வாங்க கார் எடுங்க போகலாம் அப்படின்ற லெவலுக்கு நம்ம வந்தனால வி ஃபீல் ஸோ ப்ரவுட். அந்த மாதிரி கூட மீ டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்றோம். இது நம்ம மணி நம்ம ஸ்பெண்ட் பண்றோம், நான் யார்ட்டையும் கேட்க வேண்டியதில்லை, உங்க எல்லாரும் சேர்த்து நான் ஸ்பெண்ட் பண்றேன் அப்படிங்கிற விஷயமே பயங்கர ஹாப்பினஸா இருக்கும். ஓகே. அண்ட் ஒன் மோர் திங் இன்னொன்று கேட்க நினைச்சேன், உங்களுக்கு எனி மென்டார்ஸ் இதை வந்து மென்டாரிங் நான் எடுத்துக்கிறேன், இல்லை இந்த புக்ஸ் மூலியமா நான் வந்து இதை எப்படி கத்துக்கிறேன் அப்படிங்கிற விஷயங்கள் ஏதாவது இருக்கா? ஸோ நான் சிலது ஆன்லைன்ல பார்த்து நிறைய பேரை பார்த்து கத்துக்கிட்டது தான். ஆக்சுவலி நான் வந்து முன்னாடிலாம் வந்து அந்த மணி ஆர்கனைசேஷன் அதெல்லாம் தெரியாது. இப்போ வருது, நம்ம வந்து வரும் மந்த்லி சம்பளம் வரும், அதை அப்படியே செலவு பண்ணுவோம். ஆக்சுவலி அது எப்படி ஆர்கனைஸ்டா நம்ம எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எப்படி அதை சேவ் பண்ணணும், எப்படி வந்து அதை வந்து பிளான் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் தெரியாது. ஒரு சில புக்ஸ் எல்லாம் படிக்கும்போது சைக்காலஜி ஆஃப் மணி படித்தேன். படிக்கும்போது நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன் அதுலேருந்து. ஸோ எப்படி வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை பிரிக்கணும். ஸோ இப்போ நம்மளோட இந்தியனோட இதைப்படி 100 rupees நம்ம வந்து ஏர்ன் பண்ணோம் அப்படின்னா 50 rupees சேவ் பண்ண முடியும், 50 rupees செலவு பண்ண முடியும் அப்படிங்கிறதே நம்மளோட ஏர்னிங்ஸில் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் இப்போ வந்து என்னால் உடனே நம்மளால 50 பண்ண முடியலனாலும் 30 to 40 பண்ணுறதுல ஐம் வெரி ஹாப்பி ஆக்சுவலி. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாமே ஏர்ன் பண்ணுறதை எப்படி அழகாக செலவு பண்ணணுன்றதே ஒரு கலையாக இருக்குது. இப்போது அதை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒரு மென்டார்ஸ் இருப்பாங்க, அதுக்கான ஃபீல்டில் ஒரு ஜாம்பவான் இருப்பாங்க. we can take them as mentor, we can go and ask. எப்பவுமே தட்டினாதான் திறக்கப்படும். நம்மளுக்கு வேணும்னா நாம் தான் போய் கேட்கணும். நம்மளுக்கு எந்த இடத்துல டவுட், இஃப் யூ ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் சம்திங், புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, அது ஒர்க் அவுட் ஆகுமா, ஒரு 4 பேர்த்திட்ட கேட்கலாம், தப்பே கிடையாது. அதுக்கப்புறமும் மைண்ட் வந்து வேணுமா வேண்டாமான்னு சொல்லும். அதுக்கப்புறம் நாமளும் கொஞ்சம் யோசிச்சுட்டு அது பண்ணும்போது இட் வில் ஒர்க் அவுட் வெல். என்னோட மென்டார் வந்து கூகுள் தான். கூகுள் கிட்ட கேட்டு தான் கற்றுக்குவேன். அதிகமாக நிறைய டவுட்ஸ் வரும். காலேஜ் படிக்கும்போது மேம் இருந்தாங்க, அவங்க அந்த அளவுக்கு இப்போ நம்ம பண்ணுற மாதிரி அவங்க பிஸ்னஸ் பண்ணல, வெறும் காலேஜில் லெக்சரர் மட்டும்தான் இருக்கிறாங்க. அதனால் எனக்கு ஏதாவது டவுட், நான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னும் போது கூகுள் பார்த்துப்பேன். இப்போ நான் சொன்ன மாதிரி ஓல்டு பெயிண்டிங்ஸ், ஓல்டு கிராஃப்ட்ஸ் இதெல்லாம் சொல்கிறேன் இல்லையா, இதை வந்து எனக்குமே காலேஜில் சொல்லி தரலை. ஒரு சிலது மட்டும் தான். இப்போ கேரளா அப்படின்னா கலம்கரி அப்படி தான் சொன்னாங்க, தமிழ்நாடுனா தஞ்சாவூர் பெயிண்டிங். ஆனால் எல்லாத்த பற்றியுமே எனக்கு சொல்லி தரலை. ஸோ நான் லாக்டவுனில் என்ன பண்ணேன், எல்லா ஸ்டேட்லேயும் என்னென்ன பெயிண்டிங்ஸ்லாம் பெஸ்ட் அப்படின்னு நான் கூகுளில் பார்த்து நானாகவே அதை ஓனாக ட்ரா பண்ணேன். நிறைய ஆன்லைனில் பார்த்து அப்படி ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா எல்லாமே தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்படின்றதுனால கூகுள் கிட்ட தான் நிறைய கற்றுக்கிட்டேன். எனக்கு இப்போ வரைக்கும் கூகுள் தான் மென்டார். எனக்கு டவுட்னா கூகுள் கிட்ட போயிடுவேன். என்னோட மென்டார் வந்துட்டு என்னோட ஆசான்ஸ் தான். ஸோ எனக்கு சின்ன வயசுலேருந்து ட்ரெயின் பண்ண என்னோட ஆசான்ஸ் தான் மென்டார்ஸு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோட ஃபெடரேஷனில் இருக்கிற ஆசான்ஸுமே எல்லாருமே எனக்கு மென்டார் பண்ணுறாங்க. ஸோ மோஸ்ட்லி நான் நிறைய விஷயம் தெரிஞ்சிருச்சு, கலையில் தெரிஞ்சாச்சு. என்னுடைய ஆசான் வந்துட்டு எனக்கு மேரேஜ்க்கு அப்புறம் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை, கலையில் அந்த பொண்ணுக்கு நல்ல ஆர்வம் இருக்குது, கலையை இதோட அழிச்சிடாதீங்க. பொண்ணில் எங்கள் டீமில் பார்த்தீங்கன்னா 10 பேருக்கு ஜென்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ ஒன்லி 1 கேர்ள், நான் மட்டும்தான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணை நீங்கள் கலையை அழிய விட்டுறாதீங்க. ஸோ இந்த பொண்ணை வச்சு நிறைய பொண்ணுங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் அப்படின்றது என் ஹஸ்பண்ட் கிட்ட என்னுடைய ஆசான்னு சொன்னது. ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் என் ஹஸ்பண்ட் இப்போ எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன் ஆஃப் த மென்டார்னு கூட சொல்லலாம் என் ஹஸ்பண்டை. ஸோ எல்லாருக்குமே ஒரு நல்ல ஃபேமிலி இருக்குது, அது மூலியமாக ஒரு விஷயம் இருக்குது, அதை போகிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த சொசைட்டி வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணணும்னு நான் நம்புறேன். அந்த மாதிரி ஒரு ஈக்கோ சிஸ்டத்தை கிரியேட் பண்ணுறது தான் எல்லாருடைய மோட்டிவுமே. ஸோ எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும், இங்கே உமன் மென்னுங்கிற பேர் கூட எல்லாருமே இந்த ஆண்டர்பிரினர் ஜர்னியில் சக்ஸஸ் ஆகணுங்கிறது தான் எல்லாருடைய நோக்கம். அதுக்கான ஒரு ஈக்கோ சிஸ்டம் தான் கிரியேட் பண்ண நம்ம எல்லாரும் ட்ரை பண்ணுறோம். அது கூடிய சீக்கிரத்தில் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது, உங்களுக்கும் நடக்கும் நம்பிக்கை இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் ஃபியூச்சர் எதுவாக இருந்தாலும், இந்த அவார்டாக இருந்தாலும், இதை தாண்டி பெரிய பெரிய அவார்டுகள் வாங்குறதுக்கு எங்கள் டீம் சார்பாக ஒரு பெரிய வாழ்த்துக்கள். உங்களோட நேரத்துக்கும் வார்த்தைக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும். ஸோ நிறைய இடத்துல வந்து மென் விமன் அப்படின்னு நம்ம பிரித்து பேசுகிறோம். ஸோ இப்போ எல்லா இடத்துலையும் இல்லை, நிறைய பிளேசஸில் நிறைய ஃபேமிலிஸில்
விமனோடைய டிசிஷன் அத்தாரிட்டி தான் அதிகமா இருக்கு. ஸோ விமன்ஸ்க்கான ஸ்பேசஸ் நிறைய இடத்துல கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நான் நம்புறேன். அது கொஞ்சம் கொஞ்சமா நடந்துட்டு இருக்கு. சேஞ்சிங், பட் இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். Yes, தேங்க்யூ.